இந்த எபிசோட ஃப்ராங்கா பேசுவோம்னா நாம பார்க்க போற படம் ஆடு ஜீவிதம் ஏகேஏ தி கோட் லைஃப். பிளஸ்ஸி டைரக்ட் பண்ணியிருக்கிற இந்த படத்துல பிருத்திவிராஜ், ஜிம்மி, கோகுல், அமலா பால் இவங்கெல்லாம் லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. உங்க எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், இது பென்யாமின் எழுதின ஆடு ஜீவிதம் நாவலுடைய சினிமா அடாப்டேஷன். அண்ட் அந்த நாவல் நஜீப்ங்கிறோடைய வாழ்க்கையில் நடந்த நிஜ சம்பவத்தை மையமா வச்சு எழுதப்பட்ட நாவல். கேரளாவை சேர்ந்த நஜீப் இந்த கேரக்டர்ல தான் பிருத்திவிராஜ் பிளே பண்ணியிருக்காரு. அவருக்கு அப்பதான் கல்யாணம் இருக்கு அண்ட் பினான்சியலா குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு நஜீப். இதுக்காக கஷ்டப்பட்டு பணத்தெல்லாம் கடன் வாங்கி கல்ஃப் கண்ட்ரி போறதுக்கு ரெடி ஆகுறாரு. கூடவே அவர் ஊரை சேர்ந்த ஹக்கீம் இந்த கேரக்டர்ல கோகுல் பிளே பண்ணியிருக்காரு. அவரும் கூட போறாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து துபாய் போய் இறங்குறாங்க. ஏர்போர்ட் போய் ரீச் ஆனதும் ரொம்ப நேரமா தங்களை கூட்டு போறதுக்கு யாருமே வரல அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க நஜீப் அண்ட் ஹக்கீம். ஃபைனலி இவங்க ரெண்டு பேரும் கூட்டு போறதுக்கு ஒரு ஆள் வராரு. அண்ட் துபாயில ஹெல்பர் ஜாப், நல்ல ஏசி ரூம், நல்ல சாப்பாடு அப்படின்னு பல விஷயங்கள் அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கும். பட் அவங்கள கூட்டு போன ஆள் அவங்க ரெண்டு பேரையும் இறக்கி விடுறது பாலைவனத்துல. அதுக்கு பிறகு அவங்க வாழ்க்கையில என்ன நடக்குது, அவங்க சந்திக்கிற பிரச்சனைகள்லாம் என்ன, இதுல இருந்து தப்பிச்சாங்களா இல்லையா, இதெல்லாம் தான் ஆடு ஜீவிதம் படத்தோட மீதி கதை. படத்துடைய பிளஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா ஒன் அண்ட் ஒன்லி பிருத்திவிராஜ் தான் முதல்ல சொல்லணும். அவர் ஒத்தாளா மொத்த படத்தையும் தன்னோட தோல்ல சுமந்திருக்காரு. கிராமத்துல இருக்கும்போது தன்னோட மனைவி கூட தங்களோட வருங்காலத்தை பத்தி சந்தோஷமா பேசுறதாகட்டும், எப்படியாவது குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகள்லாம் சரி பண்ணும் அப்படின்னு சொல்லி வேலை கேட்டு கெஞ்சுறது, பாலைவனத்துல இறக்கி விட்டதும் என்ன செய்ய போறோம் அப்படின்னு தெரியாம குழம்பி நிக்கிறது, அங்க இருக்கவங்க கிட்ட மொழி தெரியாம நான் திரும்பி போயிடுறேன் என்னை விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சுறது, கடைசியா ஒரு அடிமை மாதிரி கூனி குறுகி நிக்கிறதுன்னு பல இடங்கள்ல பிரில்லியண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு பிருத்திவிராஜ். கேமியோ ரோல்ல அமலா பால் வராங்க. அவங்க வர சீன்ஸ்ல நல்லாவே நடிச்சிருந்தாங்க. தலீப் அண்ட் ரிக்கபி இந்த ரெண்டு கேரக்டர்ஸும் பாலைவனத்துல பிருத்திவிராஜை போட்டு கொடுமைப்படுத்துற மாதிரி பல காட்சிகள்ல கன்வின்சிங்கா நடிச்சிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ பாலைவனத்துல பிருத்திவிராஜ் ஒரு பெரிய டிராவல் போறப்போ ஜிம்மி அண்ட் கோகுல் இந்த ரெண்டு கேரக்டர்ஸும் இணைஞ்சுக்கிறாங்க. அவங்கள இன்வால்வ் பண்ணி வர்ற சீன்ஸும் அவங்களுடைய நடிப்பும் நல்லா இருந்தது. இந்த படம் முழுக்க முழுக்க நஜீப் அப்படிங்கிற கேரக்டர் சுத்தியே நடக்கிறது. ஸோ அவர் பாஸ்ட்ல கேரளால எப்படிலாம் வாழ்ந்தாரு அப்படிங்கிற காட்சிகள்லாம் காட்டப்படுது. அந்த காட்சிகள்ல பெரிய சுவாரஸ்யம் இல்லைனாலும் படத்துல ஒரு கூடுதல் ஃபிளேவரை சேர்க்குது. முழுக்க முழுக்க பச்சை பசேல்னு தண்ணீர் சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்த ஆள் தண்ணியே இல்லாத வறண்ட பாலைவனத்துல மாட்டிக்கிட்டு தவிக்கிறான் அப்படிங்கிற கதையை சொல்றதுக்கு அது உதவுது. ஆல்சோ நஜீப் கேரளாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காட்சிகளையும் தண்ணீரும் ஒரு எலமெண்டா அந்த சீன்ல இருக்கும். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நஜீப் டெசர்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் தலைகீழா மாறுது. இந்த கான்ட்ராடிக்ஷனை விஷுவல் மூலமா ரொம்ப பிரில்லியண்டா இன்ட்ரெஸ்டிங்கா கொடுத்திருந்தாரு டைரக்டர் பிளஸ்ஸி. அண்ட் ஆடு ஜீவிதம் விஷுவலாகவும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படமா இருக்கு. சினிமாட்டோகிராஃபர் சுனில் கேஎஸ் டன் அ ஃபென்டாஸ்டிக் ஜாப். பாலைவனம் அப்படிங்கிற ஒரு எம்டி ஸ்பேஸை எவ்வளவு தூரம் இன்ட்ரெஸ்டிங்காலாம் காட்ட முடியும், என்னென்ன ஆங்கிள்ஸ் வைக்கலாம், ஒரு ஒட்டகத்தோட கண்ணுல இருந்து ரிஃப்ளெக்ஷன் ஷாட்டை காட்டுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன ஐடியாஸ்லாம் சூப்பரா ஒர்க் பண்ணியிருந்தாரு. படத்தோட அடுத்த ஸ்ட்ரென்த் ஏஆர் ரஹ்மானோட மியூசிக். படத்துல வர்ற ஓமனே சாங் அண்ட் பெரியவனே ரஹ்மானே சாங் ஆல்ரெடி ஹிட். பட் படத்துல அங்கங்க தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸ்டில் அதுவும் எஃபெக்டிவா இருந்துச்சு. தன்னுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் மூலமா படத்தோட டிராமாவை கூட்டுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு ஏஆர் ரஹ்மான். அது சில இடங்கள்ல ஒர்க் ஆகுது, சில இடங்கள்ல ஒர்க் ஆகல. இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இது ஒருத்தருடைய வாழ்க்கையில நிஜமா நடந்த சம்பவம் அப்படிங்கிறது எனக்கு புரியுது. பட் அதெல்லாம் தாண்டி கூட ஒரு சினிமாவா பார்க்கும்போது இது ரொம்ப ஃபிளாட்டான ஒரு படமா இருக்கு. ஒரு சினிமாவா ஒர்க் ஆகிறதுக்கு தேவையான டிராமாவோ இமோஷன்ஸோ சரியா கடத்தப்படலை. நஜீப் அப்படிங்கிற ஒரு தனி மனிதனோட துயரத்தை காவியமா சொல்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு பிளஸ்ஸி. பட் படம் ஃபுல்லா அவனுடைய துயரங்கள், அவனுடைய பாடுகள் மட்டும்தான் இருக்கே தவிர அதுல ஒரு காவியத்தன்மை வரவே இல்லை. நஜீப் அப்படிங்கிற கேரக்டர் கேரளால இருக்கும்போது பினான்சியலா நிறைய கஷ்டத்தை சந்திக்குது. இதை சரி பண்றதுக்காக கல்ஃப் போலாம் அப்படின்னு முயற்சிக்கிறாரு. கல்ஃப் வந்ததுக்கு அப்புறம் வேற விதமான கஷ்டம். தான் நினைச்சு வந்த வேலையை விட்டுட்டு வேற ஒரு வேலை, கிட்டத்தட்ட அடிமை மாதிரி ஒரு வேலையை பார்க்கணும் அப்படிங்கிற கஷ்டம். இங்க இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்றப்போ அது இன்னும் ஒரு கஷ்டம். இந்த ஒவ்வொரு கஷ்டத்தையும் நஜீப் கடக்கும்போது இதுக்கு இடையிலான தூரம் வெறும் எம்டியா தான் இருக்கு. அந்த இடத்துல எந்த டிராமாவும் இல்லை, எந்த எமோஷனும் நமக்கு கனெக்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ ஓவராலா ஆடு ஜீவிதம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரில்லியண்டான பெர்ஃபார்மன்ஸ் டிக், பிரில்லியண்டான கேமரா ஒர்க் அண்ட் மியூசிக் ஒர்க் டிக், டைரக்டரோட சூப்பர்பான மேக்கிங் டிக். பட் ஒரு கதையா, ஒரு ஸ்கிரீன் பிளேயா, ஒரு ஸ்ட்ராங்கான ரைட்டிங் இல்லாதனால ரொம்ப வீக்கான படமா இருக்கு. மற்றபடி அங்கங்க போர் அடிச்சாலும் கூட பிருத்திவிராஜோட பிரில்லியண்டான ஆக்டிங் நம்மளை ஹோல்ட் பண்ணுது. ஸோ இந்த வீடியோவில் ஆடு ஜீவிதம் படம் பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் வேறொரு படம் பற்றி பார்க்கலாம். நீங்கள் ஆடு ஜீவிதம் ஏற்கனவே பார்த்துருந்தீங்கன்னா அதை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் கார்கி ஜான்சன். இந்த சேனல் பிடிப்பேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.